ஃபேக்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் அப்படின்னு ஒரு ஆங்கில வாசகம் உண்டு. பாரத நாட்டில்தான் எத்தனை எத்தனை மகான்கள்லாம் அவதரித்துள்ளார்கள், எத்தனை எத்தனை அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியுள்ளார்கள். ஆச்சரியமாக இருக்கும். டாக்டர் B.U. ராவ் என்கின்ற ஒரு வெட்டினரி விஞ்ஞானி ஓசூரில் எனக்கு நட்பானார். அவரது அழகிய இல்லத்திற்கு அவ்வப்போது அடியேன் போவதுண்டு. அப்படி ஒரு நாள் போனபோது அவருடைய ஆன்மீக நூலகத்தில் ஒரு நூலை எடுத்து எனக்கு படிக்க சொன்னார். அந்த நூலின் சாராம்சத்தை டாக்டர் B.U. ராவுக்கு நான் காணிக்கையாக்குகிறேன். சுவாமி ராமா அப்படின்னு இமாலயத்தில் ஒரு சாது இருந்தார். ராமா குருகுலத்தில் சேர்ந்து பல பயிற்சிகளுக்கு பிறகு சந்நியாசம் வாங்கிக்கிறார். சந்நியாசம் வாங்குற அன்னைக்கு ராமாவுடைய குரு சொல்கிறாரு, இன்றிலிருந்து நீ சுவாமி ராமா, சாதாரண ராமா இல்லை. உன்னுடைய அடுத்த பயிற்சி ஆசிரமத்தில் உனக்கு உணவு கிடையாது. அப்புறம் நீயாக பிட்சை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். முன்பின் தெரியாத 3 பேரை போய் பார்க்கணும். அந்த 3 பேரில் யார் பிட்சை இடுறாங்களோ அதை எடுத்து சாப்பிடணுமே தவிர 4வது ஆளாக ஒருத்தரை தேடி போகக்கூடாது. இதுவே சந்நியாச தர்மம். வாங்கிறதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. கிளம்புறாரு சுவாமி ராமா. ஒரு வீட்டு வாசலில் மாடு கட்டி பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அம்மையார். அமைதியாக பக்கத்தில் போனார். பகவதி பிட்சாந்தேகினார். தாயே எனக்கு பிச்சை எடுன்னு அர்த்தம். அம்மையாருக்கு திடீர்னு பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்று இப்படி சொன்னதும் தூக்கி வாரி போட்டது. எதிர்பாராத விதமாக இப்படி கேட்டதில் அந்த அம்மையார் திடுக்கிட்டு எழ பால் பாத்திரம் கீழே தடுக்கி விட எல்லா பாலும் சிந்தி விட வசை மழை பொழிகிறாரு அந்த அம்மையார். சுவாமி ராமா மறு பேச்சு பேசாமல் எல்லா வசை மழையையும் தாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நல்ல காலம் கொட்டின பாலுக்கு காசு வச்சுட்டு போன்னு சொல்லலை. அன்றைக்கு பார்த்த 3 பேர்கிட்டையும் கிடைக்கல. குலப்பட்னி, கடுமையான பசி. 3 நாள் இப்படியே ஓடுது. ஆசிரமத்துக்கு வராரு, குருவை பார்க்குறாரு, தன் கடுமையான அனுபவத்தை சொல்கிறாரு. குரு சொல்கிறாரு, நீ யமுனை கரைக்கு போ, அன்னையை பிரார்த்தனை செய்து தவம் இரு, உனக்கு அவளே தருவாள், நம்புங்கிறார். யமுனைக்கு போய் கரையில் அமருகிறார் சுவாமி ராமா. அந்த பக்கம் போன மக்கள் நமஸ்காரம் செஞ்சுட்டு போகிறாங்க. ஒருத்தர் கழுத்தில் மாலையை போட்டுட்டு போகிறாரு. ஒரு அம்மையார் காலடியில் மலர்களையெல்லாம் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாங்க. யாராவது ஒருத்தரேன்னு ஒரு பழமாவது கொண்டு வராங்களான்னு பார்க்குறாரு சுவாமி ராமா. ஒருத்தரும் அவ்வாறு வரலை. பூமாலைகள் வருது, மலர்கள் வருது, காணிக்கையும் மனுக்களும் குவிந்ததை தவிர உணவு மட்டும் வரலை. பசி தாங்கலை சுவாமி ராமாவுக்கு. கண்ணீர் விட்டு அழறாரு. குருவிடம் சொல்கிறாரு. குரு சொல்கிறாரு, என்னை விட அன்னை கருணை மிக கொண்டவள். என்னிடம் கதறுவதை விட அவளிடம் போய் கதறு, நிச்சயமாக தருவா, நம்பு, இது சத்தியம் அப்படின்றார். யமுனை ஆற்றங்கரையில் போய் நின்றுக்கிட்டு சுவாமி ராமா கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்கிறார். ஆற்று தண்ணீரில் மின்னும் வலைகளுடன் 2 கைகளில் ஒரு பாத்திரம் ஏந்தி அந்த பாத்திரத்தில் ஆவி பறக்க உணவுடன் கரை நோக்கி 2 கைகள் வருவதை பார்க்குறாரு சுவாமி ராமா. கரைக்கு வந்து அந்த கைகளில் இருந்து அந்த பாத்திரத்தை அவர் வாங்கிக்க கைகள் உடனே மறைஞ்சிடுது. அவரால் நம்பவே முடியல. அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு 10 நாள் பசியோடு காத்திருந்த அவருக்கு தேவாமிர்தமாக இருந்தது. இன்னொரு ஆச்சரியம், அந்த பாத்திரத்தை அவர் கையில் எடுத்து அவருக்கு வேண்டிய உணவை நினைத்து பிரார்த்தனை பண்ணியவுடன் அந்த உணவு உடனே பாத்திரத்தில் தோன்றுகிறது. ஊர் முழுக்க செய்தி பரவுது. அட்சய பாத்திரம் சுவாமிஜின்னு அழைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் எங்கே போனாலும் அவரது அட்சய பாத்திரத்தையும் அவரையும் பார்க்க ஆயிரக்கணக்கான கூட்டம். ஒரு கட்டத்தில் தான் ஒரு பொருட்காட்சி பொருளாக மாறிவிட்டதாக உணர்கிறார் சுவாமி ராமா. அதே ஆற்றங்கரைக்கு போகிறாரு. அன்னையை பிரார்த்தனை செய்கிறாரு. அந்த ஓடும் ஆற்றிலேயே வெற்றலை பாக்கு, பழம், பிச்சோலை, கருகுமணி சகிதமாக அட்சய பாத்திரத்தை விட்டு விட்டு வந்து விடுகிறார். பிறகு இறை அனுபவம் தேடி இமாலயம் போகிறார் சுவாமி ராமா. இப்படி போகுது அந்த கதை. இப்படி இந்திய நாட்டில் இறை அருளையும் அனுபவத்தையும் பெற்று எடுத்துச் சொன்ன ரிஷிகளும் முனிவர்களும் ஏராளம். அப்பேற்பட்ட ஞானிகளும் தவமுனிவர்களும் சிரேஷ்டர்களும் புண்ணியவான்களும் வாழ்ந்த புனித பூமி நமது பாரதம் என்ற பெருமையை நாம் எப்பொழுதும் மறவோம். ராமகிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி.